செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை தெற்கு மற்றும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவினுடைய 1-to-1 கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அதாவது முதல் கட்டமாக 100 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதி என்ற அடிப்படையில் அங்கு பணிகளை அதிகமாக்கவும், மேலும் அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யவும், எந்த இடத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து உடனுக்குடன் நிர்வாகிகளை சந்தித்து சரி செய்யும் நோக்கில் தான் தற்போது 1-to-1 நடைபெற்று வருகிறது. இதுவரை தொடர்ச்சியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர் முதல் பகுதி மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் வரை 10 பொறுப்பாளர்கள் முதலமைச்சர்கள் தனித்தனியே 10 நிமிடம் பேசி வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்று மதுரை தெற்கு மற்றும் சிவகாசி என அந்த 2 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். முதற்கட்டமாக மதுரை தெற்கு தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அதன் பின்னர் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 100 தொகுதிகள் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாளன்றுக்கு 2 தொகுதி என்ற அடிப்படையில் சந்தித்து வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து தேர்தலின் போது அரசனுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும், தேர்தல் பணிகளை பிரச்சாரமாக தற்போது வீடு வீடாக சென்று முன்னெடுக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1-to-1 கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.